அரசியல்வாதிங்க மேல தப்பா நினைச்சுக்காதீங்க சார். எந்த அரசியல்வாதிங்க மேலேயுமே இப்ப மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. அதுதான் இங்க பிரச்சனை. உங்களை நம்பி நாங்க ஏன் வந்து நாங்க பலியாடா மாட்டணுமா அதுல? இப்போ ஏன் நீங்க மாணவர்கள் கோழையா இருக்கீங்க? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோவம் சார். சத்தியமா சொல்றேன், நானே சரியான காண்டில் தான் இருக்கேன். மாணவர்கள் ஒன்றும் கோழைகள்லாம் கிடையாது. அப்படி கோழைகள் பார்த்தா இப்ப தெருவில் இறங்கி போராடுறவங்களும் மாணவர்கள் தான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய வார்த்தை இல்லை. அண்மையில் நம்முடைய பாரதத்தினுடைய பிரதமர் மோடி அவர்கள் இளைஞர்களை பார்த்து அவர் பேசக்கூடிய ஒரு புதிய மொழி. ஏன் இந்த புதிய மொழிக்கு வந்தாருன்னா, இப்போ ஒரு பெரிய கேள்வி. இன்றைக்கி பார்த்து நீண்ட நாள் ஒரு அமைதியாக இருந்தார், மௌனமாக இருந்தார். ஆனால் நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் இளைஞர்களோடு தொடர்ந்து உரையாடி கொண்டிருக்கின்றோம். இளைஞருடைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கோம். இப்போ கூட பார்த்திங்கன்னா, இந்த ஜென்சிஸ் போராட்டத்தில் நான் டெல்லியில் இருந்தேன். அவளோடு கலந்து கொண்டோம். அவள் மீது தாக்குதல் நடந்தபோது நாங்களும் அங்கே உண்டு. அப்போ அதை கண்கூடாக பார்த்துட்டு இருந்தோம். இவ்வளோ பெரிய ஒரு அத்துமீறலை இந்த மோடி அரசு செய்கிறதே என்று நாங்கள் ரொம்ப வருத்தப்பட்டோம். ஏன்னா அங்கே நம்முடைய பிள்ளைகள் தான் அங்கே அடிபட்டாங்க. அப்போது ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை அடிபட்டால் எப்படி துடிப்பாங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த உணர்வு தான் நமக்கெல்லாம் இருந்தது. ஆனால் அப்போ கூட மோடி அவர்கள் இதை பார்த்து வருத்தப்படாமல், இதுக்கு நான் பொறுப்பு இருக்கிறேன் என்று சொல்லாமல், அவர் 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டு தான் ரொம்ப வருத்தமாக இருந்து அவரை பற்றி பலரும் விமர்சித்தார்கள். நான் அதை மன்னித்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். எனவே தான் இந்த சூழ்நிலையில் நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பிள்ளைகள் என்ன இதை பற்றி ஃபீல் பண்ணுது, அதை தெரிந்து கொள்வோம். அவங்களுக்கு என்ன தான் பிரச்சனை இருக்குது, அவங்க என்ன கேள்வி கேட்கட்டு என்ற ஒரு முடிவோடு இன்றைக்கு 2 நம்முடைய மாணவர்களை நான் இங்கு அழைத்திருக்கின்றேன். சென்னையில் இருக்கக்கூடிய 2 கல்லூரிகளில் படிக்கிறவன. வணக்கம் தம்பி. சரி, என்னதான் இந்த மாணவர்கள் இவ்வளவு ஆக்ரோஷமாக தங்களுடைய உரிமைக்காக, இல்லை என்னென்னா தம்பி, என்னால் நம்ப முடியாத விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, நான் அங்கே போராட்டத்தில் நாங்கள் இருக்கோம். தோளில் ஒரு பேகு, இந்த பேக் உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில், சின்ன சின்ன ஃபுட் ஸ்டெப்ஸோட அப்படியே வந்துட்டுருக்காங்க. இந்த பிள்ளைகள் எப்படி வந்தது, எங்கே தங்குறாங்க, இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியலை. ரெண்டாங்க இந்த ஒரு ஹியூமிடிட்டி, சூடு ரொம்ப வெயில், அந்த வெயிலில் வந்தாங்க, தரல படுத்திருக்காங்க, புரியலை. இதுக்கான காரணம் என்ன? சார் வணக்கம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோவம் சார். சத்தியமாக சொல்கிறேன், நானே சரியான காண்டில் தான் இருக்கேன். என்னை முன்னாடி யாராச்சும் பார்த்துருந்தாங்கன்னா, நானே வீடியோலாம் போட்டு சமூக வலைத்தளங்களில் கோவமாக திட்டுறது தான், ஃபுல்லாக யாராக இருந்தாலும் திட்டுறது தான். இப்போது காலேஜிலலாம் நம்ம படிக்கிறோம்ல சார், படிக்கும் போது முன்ன பின்ன பார்த்துருக்கவே மாட்டோம். திடீர்னு வருவாங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று வேணும்னா வருவாங்க. வந்துட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு நம்ம கேட்போம். நான் ஏன்ப்பா உனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் சார் நம்ம பிரதமர் பேசுறது இருக்குது. இத்தனை நாளாக தேஸ்கா யூத்து அப்படி இப்படின்னு பேசிட்டு, இப்போ ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மாணவர்கள் கேள்வி கேட்குறான்னு திடீர்னு ஃப்ரெண்ட்ஸுன்னு பேசுகிறாரு. ஸோ மாணவர்கள்கிட்ட கனெக்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியல சார். பத்தாவதுக்கு பாஷை, அங்கே இருக்கவங்களுக்கு பேசுகிறாரு, அப்போ இங்கே இருக்கவங்களாம் யார்? ஸோ பாஷையும் புரியல, ஃப்ரெண்ட்ஸுன்னு சம்மந்தமே இல்லாத ஒரு லாங்குவேஜில் இப்போ புதுசாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ இங்கே கோவத்தினால தான் இங்கே இருக்க எல்லாருமே இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இந்த அரசியல்வாதிங்க மேலே தப்பாக நினச்சிக்காதீங்க சார். எந்த அரசியல்வாதிங்க மேலேயுமே இப்போ மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. ஏன்னா அவங்க யாருமே அவங்களுக்கு தேவையான ஒரு பிரச்சனை, அவங்களுடைய பிரச்சனைக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி எந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இப்போ நம்பிக்கை இல்லை. அதனால தான் இவங்க இவ்வளோ எழுச்சியாக இவ்வளோ இதுவாக நாங்கள் எல்லாரும் போராடுறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. இல்லை தம்பி, நான் கூட தம்பி பேசக்கூடிய ஆதங்கத்தை எனக்கு புரியுது. நான் சில பிள்ளைகளை பேசும்போது தம்பிமார் என்ன சொன்னான்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் நம்ம எடுத்துட்டோன்னா, முதல்ல இருக்கக்கூடிய ஒரு 100 பல்கலைக்கழகங்கள் எடுத்துட்டோன்னா அதில் 1 கூட இந்தியாவிலேருந்து இல்லை. நம்ம ரொம்ப கீழ்நிலையில் இருக்கோம். இங்கே கல்வி ஒரு பெரிய காஸ்ட்லியாக இருக்குது. ஆனாலும் நல்ல கல்வி கிடைக்கல. நாங்கள் வெளிநாட்டுக்கு போய் படிக்க போனால் அங்கே பெரிய அளவில் காஸ்ட் இருக்குது. இப்போ மோடி அவர்களுடைய ஆட்சியில் இந்த டாலருக்கு நிகரான பண மதிப்பு ரொம்ப குழப்பனால வெளிநாட்டில் படிக்க கூட ஒரு பெரிய எட்டாக்கனியாக இருக்கிறதுன்ட்டு ரொம்ப வேதனைகளை கொட்டி தீர்த்தாங்க. நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கல்வி முறை, இந்த ஒன்றிய அரசு எப்படி மாணவர்கள் நடத்துது, கல்விக்கூடங்கள் எப்படி இருக்கிறது, கல்விக்கான நிதி ஒதுக்கீடு, இதை பற்றியில் நீங்கள் என்ன கருத்து வைத்தீர்கள்? சார், வெளிநாட்டில் கல்வி காஸ்ட்லியாக இருக்குது, நம்ம ஊரில் சீப்பாக இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கவே முடியல சார். இங்கே இருக்கிற நிலைமையை பார்த்தா வெளிநாட்டிலே போய் படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என் ஃப்ரெண்டெல்லாம் இந்த டாக்டர் நீட்டு ட்ரை பண்ணான், உண்மையிலே ட்ரை பண்ணான்.
அங்கே இங்கே கிடைக்கல, இங்கே இருக்க முறைனாலே அவங்களுக்கு கிடைக்கல. சரி அதனால அவன் என்ன பண்ணான், கடைசியில் வந்து நம்ம ஃபாரின் ரஷ்யாவில் போய் படிச்சுக்கலாம், அங்கேயே படிச்சுட்டு நம்ம டாக்டர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டான். ஆனால் அவனுக்கு இருந்த ஒரு ஆதங்கம் என்னன்னா, சரி நம்ம நாட்டுக்காக படித்து டாக்டர் ஆகலான்னு பார்த்தா நம்மளை கடைசியில் வேறு நாட்டில் டாக்டர் ஆக வச்சிட்டாங்களே அப்படின்ற ஒரு ஆதங்கம். இங்கே அதனால வந்து கல்வி வந்து செம்ம காஸ்ட்லியாக இருக்குது சார். வெளிநாட்டிலே மேல் தான். அதுவும் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா சார், மாணவர்களுக்கு முறையான ஒரு கல்வி கிடைக்கிறது இங்கே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அப்படியே கல்வி கிடைச்சாலும் வச்சுக்கோங்களேன், வேலை அடுத்து கல்வி படித்து முடிச்சுட்டா வேலை. கஷ்டப்பட்டு அவ்வளோ லட்ச லட்சமாக கோடியாக வந்து பெற்றோர்கள் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து செலவு பண்ணி படிக்க வச்சா அவங்களுக்கு வந்து வேலையும் வந்து கிடைக்க மாட்டேங்குது. ஆமாம், இதில் வேற சரி வேலையும் கிடைக்கல கல்வியும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போராடினா இப்படி போட்டு அடிக்கிறாங்க, மிதிக்கிறாங்க. சரி எங்கே தான் மிதிக்கிறாங்க, நீதிமன்றத்துக்கு போனான்னு பார்த்தா அங்கேயும் வந்து இவங்க எல்லாரும் கரப்பாம்பூச்சிங்க, நீங்களாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் துரத்தி விடுறாங்க. ஸோ இப்படி போனால் என்ன சார் நடக்குதுங்க, நீங்களே சொல்லுங்கள் சார், என்ன நியாயம் சார் இது? இல்லை தம்பி, இப்போ தம்பிகிட்ட கேட்க, இந்த உங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்முடைய அடிப்படை உரிமைகள். ஒரு கல்வி நம்முடைய அடிப்படை உரிமை, பேசுவது நம்முடைய உரிமை, கருத்து சுதந்திரம் நம்முடைய உரிமை, அது போன்ற ஒரு ஒரு நல்ல வாழ்வு, ரைட் டு லைவ்லிஹுட்னு சொல்லுவோம், ரைட் டு லைஃப், ரைட் டு லைவ்லிஹுட். இதை பற்றிலாம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களா? நீங்கள் தெரியுதா இந்த மாணவர்களுக்கு இந்த உரிமைகள் பற்றி? மாணவர்களுக்கு எல்லாமே தெரியுது சார். இப்போ அதனால தான் இவங்க எல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா, எங்கள பார்த்தா எப்படி தெரியும்னு தெரியல. இப்போ நீங்க ஸ்டார்ட்டிங்ல சொன்னீங்க, ரூபாவோட டாலர் மதிப்பு வந்து குறைஞ்சிட்டு இருக்குன்னு. இங்க ஒரு மினிஸ்டர் சொல்றாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லப்பா. குறைஞ்சா நீங்க ரூபால குடுத்து தான் வாங்குறீங்கன்றாங்க. இந்த மாரி ஆளுங்கலாம் நம்மள ஆட்சி செய்றாங்கன்னும்போது நிஜமாவே பயமா இருக்கு சார் எனக்கு. அண்ட் அதுதான் சார் இப்போ எங்களுக்கு. அப்போ அவங்க வெளிநாட்டில் போனால் ரூபா தான் கொடுப்பாங்களா? அதுதான் தெரியல. அவங்ககிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆ. நீங்க தான் ஏதாச்சும் மீட் பண்ணீங்கன்னா போய் எங்களுக்காக எங்க சார்பில் கேளுங்க சார். இல்லை தம்பி, எனக்கு இதில் ஒரு புரியாத விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து டாலர் வந்து 65 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். அமெரிக்காவில் தம்பி ஒரு டீ கடைக்கு போகிறீங்க இந்தியாவிலேருந்து, அவர் சொல்லுவார் ஒரு டீ எவ்வளோன்னு கேட்பீங்க. அப்போ நீங்கள் 65 ரூபான்னா எவ்வளோ கொடுப்பியா? ஒரு டாலர்னா 65 ரூபா கொடுப்பீங்க. இப்போ 100 ரூபான்னு சொன்னால் எவ்வளோ கொடுக்கணும்? 100 ரூபா கொடுக்கணும். அப்போ 35. ஏன் அந்த அம்மா அப்படி சொன்னாங்கன்னு எனக்கே புரியல. அது ஒன்று. அதே மாதிரி நம்மளை இப்போ ரீசெண்டாக வந்து அந்த கேஸ் பிரச்சனைலாம் வரும்போது, தட்டுப்பாடு வரும்போது, இங்கே இருக்கிறவங்களாம் வந்து நீங்கள் பெட்ரோல்லாம் கம்மியாக யூஸ் பண்ணுங்க சொல்லிட்டு அவர் ஃபாரினில் ஃப்ளைட்டு ஜெட்டு வச்சு போயிட்டு டூர் போயிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீ சொன்னார்ல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு, வி ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், வி ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து யங்ஸ்டர்ஸ் எங்கெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. அண்ட் வந்து இவர் சொன்ன மாதிரி வந்து எந்த பொலிட்டிஷியன் பார்த்தாலும் பயமாக இருக்குது. நீங்கள் வந்து அது அது எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு எப்படி சார் பார்க்குறதுன்னே தெரியல. ஜனநாயகம் இப்போ வந்து ப்ரெஸ்ஸு கருத்து சுதந்திரத்தை பற்றி சொன்னோம். கருத்து சுதந்திரத்தில் வந்து இந்தியா வந்து 157வது இடத்துல இருக்குது அப்படின்னு 2026 இப்போ சொல்லியிருக்காங்க. பாகிஸ்தானை விட மோசமாக இருக்குது, பங்களாதேஷை விட மோசமான ஒரு 157வது இடத்துல இருக்குது. உலகம் ஃபுல்லாக வந்து நாங்கள் கருத்து சுதந்திரம் ஃப்ரீ ஸ்பீச்சுக்காக நான் நிற்கிறேன்னு சொல்கிற எலான் மஸ்க். இல்லை தம்பி, இந்த கருத்து சுதந்திரத்தில் நம்ம வந்து இப்படி கடைசியில் போய் இருக்கோன்னு மாணவர்களுக்கு தெரியுதா? நிறைய பேருக்கு தெரியுது சார். ஆனா அவங்களுக்கு என்னன்னா ஒரு பயம் வருது. நம்மள கேள்வி கேட்டா இப்போ இங்க அடிச்சாங்கல்ல, அதுவே வந்து இவ்வளோ பேர் இவ்வளோ மீடியா பார்க்கும்போதே அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அந்த மினிஸ்டர் ரிசைன் பண்ணாங்கல்ல சார், மினிஸ்டர் ரிசைன் பண்ணதுக்கு அடுத்த நாள் வந்து அவர் மாலை போட்டு வரவேற்கிறாங்க. எதுக்கு வரவேற்கிறாங்க? அவர் என்ன ஏதாவது தேசத்துக்கு போய் சண்டை போட்டு வந்தாரா, போராட்டத்துக்கு வந்தாரா? அப்ப அவங்களுக்கு ஒரு பயம் தான் சார் இருக்கு. எல்லாருக்குமே தெரியுது சார் ஓரளவுக்கு. ஆனா பயம் நிறைய இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு இது நமக்கு இதெல்லாம் கேள்வி கேட்கலான்றது கூட தெரியல. அந்த அளவுக்கு நான் இவங்களை பயமுறுத்தி வச்சிருக்காங்க சார். ஒன்றுமே இல்லை சார், இப்போது நீங்கள் இந்த மாதிரி கூப்பிட்டு வச்சு நடத்துறீங்களே, கேட்குறீங்களா மாணவர்கள்கிட்ட டேரெக்டாக வந்து கேட்குறீங்களே, இதே மாதிரி பிரதமர் நடத்துவாரா சார்? நடத்தலாம், ஸ்கிரிப்டடாக வந்து நடத்துவாங்க சார். இந்த மாதிரி இப்போது நாங்கள் ஓப்பனாக உங்ககிட்ட என்ன வேணாலும் கேட்குறோம், எல்லார் மேலேயும் கோவம் இருக்குன்னு சொல்கிறோம், கட்சி சார்ந்து எல்லார் மேலேயும் கோவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி பிரதமர் அங்கே நடத்துவாரா சார்? அவர் இப்போதான் ரீல்ஸ் போட்டு பேசணும் அப்படின்ற ஒரு இதுக்கே வராரு, இத்தனைலாம் எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவர் சொன்ன மாதிரி தான் சார், வி ஆர் நாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், அப்படிதான் இருக்குது. இப்போ தம்பி, எனக்கு ஒரு பெரிய சந்தேகமோ, நான் வந்து மாணவர்கள்ட்ட பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கதும், இப்போ ஏன் நீங்கள் மாணவர்கள் வந்து கோழையாக இருக்கீங்க, உங்கள் உரிமைக்காக போராடக்கு இவ்வளவு தைரியமாக வரீங்க. ஆனால் செல்லங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஒன்றுக்கு 38 மாணவர்கள் இந்த மோடி அரசாங்கத்தில் நம்முடைய இந்தியா முழுவதும் தற்கொலை செய்கிறார்கள். அது அந்த எண்ணிக்கை எவ்வளோ ஷாக்கிங்காக இருக்குது தம்பி. அந்த ஒரு தற்கொலை முடிவு என்பது எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழல். அது அந்த ஸ்டூடெண்டோட முடிச்சு போகிறதில்ல, அந்த பிள்ளை அதனுடைய கனவு, அதனுடைய எதிர்காலத்தை குறித்து அதனுடைய சிந்தனை எல்லாமே சிறந்து போகுது. அவருடைய அப்பா அம்மா அவங்க வந்து ரொம்ப பேணி பாதுகாத்து கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அவர் ஒரு நிலையில் அதை பெற்றோர் இழந்த பெற்றோர், அந்த சமூகம் அந்த முடிவுகளில் ஏன் போகிறாங்க சார்? முதல்ல இந்த கோழையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதே எனக்கு தெரிஞ்சு ஒரு தவறான வார்த்தைன்னு நான் சொல்லுவேன் சார். இங்கே இருக்கவங்களுக்கு என்ன சூசைட் பண்ணிக்கணும்னு ஆசையா சார்? டெய்லி போயிட்டு
அந்த லெவலுக்கு அவங்கள புஷ் பண்ணுறாங்க சார். ஏன்னா எல்லாமே நம்ம செஞ்சு பார்த்துட்டோம், இருந்தாலும் நம்மளுக்கு தேவையான நம்ம சாதிக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் கடையில் கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்ற ஒரு ஆதங்கத்திலே அவங்க தள்ளப்பட்டு சூசைட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ ஒன்றுமே இல்லை சார். இப்போ இந்த நீட்டுக்கு படிக்கிறாங்களே மாணவர்கள், இவங்க பெரும்பாலுமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, காலைல ஏஞ்சி படிக்கிறாங்க, ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் படிக்கிறாங்க, படித்து போகிறாங்க. பத்தாவது கோச்சிங் சென்டர்லலாம் போய் சேர்றாங்க, அங்கேயும் வந்து படிக்கிறாங்க. இவ்வளோ படிக்கிறாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ செலவு பண்ணி அவங்கள வந்து அவங்களும் ஒரு சைடில் வந்து இது சொல்கிறாங்க சார், அவங்கள தள்ளுறாங்க, படிங்கன்னு சொல்லிட்டு. அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறாங்கன்னா அந்த எக்ஸாமே செல்லாது, நீ மறுபடியும் வந்து எழுது அப்படின்னா அவங்க நிலைமை என்ன சார் இருக்கும்? பத்தாவதுக்கு அவங்க பேரண்ட்ஸ், அவங்க இப்போ கூட வந்து ஒருத்தவங்க வந்து சூசைட் பண்ணியிருக்காங்க சார் ரீசெண்டாக. என்னன்னா, என்னோட பேரண்ட்ஸோட கனவை என்னால் வந்து பூர்த்தி செய்ய முடியலையே, என் பேரண்ட்ஸ்க்கு நான் எதுவுமே பண்ணல, இவ்வளோ செலவு பண்ணி கொடுத்தேன் எங்களை அப்பா அம்மாவுக்கு வந்து என்னால் திரும்பி எதுவுமே கொடுக்க முடியல அப்படின்ற ஒரு ஆதங்கத்திலே அவங்களால வந்து அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. இப்போது சொசைட்டியும் வந்து தள்ளுது சார், பேரண்ட்ஸும் வந்து ஒரு மாதிரி வந்து ப்ரெஷர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க என்னதான் சார் பண்ணுவாங்க? அதுவும் இங்கே யாரும் கோழைகள்லாம் வந்து கிடையாது சார், மாணவர்கள் ஒன்றும் கோழைகள்லாம் வந்து கிடையாது. அப்படி கோழைகள் பார்த்தா இப்போ தெருவில் இறங்கி போராடுறவங்களும் மாணவர்கள் தான். நாங்கள் ஏன் கோழைகளாக இருக்க போகிறோம்? அந்த அளவுக்கு வந்து இப்போ இருக்க அந்த சிஸ்டம் வந்து இவங்களை புஷ் பண்ணுது, அதுதான் காரணம். ஆமா சார். எங்களுக்கு என்ன வேணும்னு தெரியுமா சார்? இப்போ வந்து வி நீட் சம்ஒன் டு டாக் டு. லைக் வந்து நாங்க கேள்வி கேட்டா, நீங்க என்ன கடவுளா? நீங்க என்ன மன்னரா? நீங்க வந்து ஏன் வந்து நீங்க மனுஷன் இல்லையா? நீங்க என்ன என்னை கீழ பார்க்குறீங்களா? நாங்க கேள்வி கேட்டா, ஆமா, இல்லன்னு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து இவ்ளோ 15 வருஷம் ஆகி ஒரு நேர்மையான ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வைக்காத ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்து மக்களுக்கு போதுமான அளவுக்கு கோவம் வரல. இந்த போராட்டம்லாம் பத்தாது. இன்னும் நிறைய அவேர்னஸ் வேணும் மக்களுக்கு. நம்மளோட ஜனநாயக உரிமைகள் வந்து எவ்வளோ பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது இன்னும் நிறைய தெரியணும்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ வந்து அதுதான் சார், எனக்கு வந்து இப்போ நாம உங்ககிட்ட கேள்விகள் கேட்குறோம். நம்ம அதுக்கு உண்டு இல்ல அப்படின்னு சொல்லி பதில் சொல்றது வந்து ஒரு ஜனநாயக ஒரு இதுதானே, கான்வர்சேஷன் தானே. அந்த கான்வர்சேஷனை ஏன் வந்து இவங்க வச்சுக்க மாட்றாங்க? வச்சுக்காத இவங்களுக்கு ஏன் இப்போ அவர் வந்து ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி கூப்பிடாருல, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு கூப்பிடாரு. அவர் கூப்பிட மட்டும் இல்லை, அதுக்கு அவர் அமைச்சர்கள்ட்டையும் சொல்லுவாரு நீங்க கூப்பிடுங்கன்னு. நான் பதில் சொல்றவங்களுக்குலாம் வந்துட்டு ஆனா எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, அவர் அமைச்சர்கள்ட்ட இப்படி சொல்லி தான் உங்களுக்கு திருப்தியாக இருந்திருக்குமா? எல்லா அமைச்சரையும் கூப்பிட்டு இந்த வாங்கய்யா, அது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட போய் என்ன கஷ்டம்னு கேட்டு அதை நிறைவேற்றி கொடுங்க, அப்படி தானே ஒரு பிரதமருக்கு துணி இருக்கணும். அப்படி தான் நினைக்கிறேன். நீங்கள் இப்படி நினைக்கிறேன். கரெக்ட். நீங்க வந்து எந்த பாஷையில பேசுறீங்க, எந்த ஜென்சி ஸ்லாங்ல பேசுறீங்களான்றது முக்கியம் இல்ல. நீங்க உண்மையிலேயே எங்ககிட்ட பேசுறீங்களா, உண்மையிலேயே அந்த உரையாடல் இருக்கா அப்படின்றது தான் முக்கியம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் எதிர்த்து நீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்றீங்க, பதில் சொல்றவங்களாம் வந்து தீவிரவாதி பட்டம் கட்டுறீங்க. அப்ப என்ன பண்ண முடியும் சார்? ஒரு பயம் தான் வருது ஒரு இளைஞனா. இது நேற்றுக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ரொம்ப 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 மனசு வருத்தப்பட்டு பேசினார். என்னையும் என்னுடைய அம்மாவெல்லாம் சிலர் ரொம்ப மோசமாக பேசிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸு, நான் அவங்கள மன்னிக்கேன். ரொம்ப பெருந்தன்மையாக அவர் பேசுகிற மாதிரி பேசியிருந்தாரா? மன்னிக்கிறேன்றாரு சார். அடிச்சு இங்க தெருவில் இருக்கிறது வந்து போற ஸ்டூடெண்ட்ஸு. ஆனா வந்து கஷ்டப்படுறது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்ஸு. நம்ம பசங்களாம் இப்படி ரோட்ல இருக்காங்களேன்னு. ஆனா வந்து சரி, நீங்க மன்னிப்பு தான் கேட்க மாட்டீங்க, மன்னிச்சுட்டேன்னு சொல்றதுக்கு எவ்வளோ ஒரு திமிரு வேணும்? அது நீங்க சொல்லுங்க. எனக்கு தெரியல. இப்போ சொல்றது கூட பயமா தான் இருக்கு பார்த்தீங்கன்னா. ஆனா வந்து ஏதோ நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம். இங்க வந்து எதிர்க்கட்சியும் சரி, ஆளுங்கட்சியும் சரி, ஏதோ நம்ம வந்து பாஜக அகெயின்ஸ்டா இருக்காங்கன்ற ஒரு தைரியம் இருந்தாலும் ஒரு பயம் இருக்குல்ல. அப்ப வந்து இவ்ளோ பயத்துல ஒரு நாட்டுல இருக்கிறவங்க வாழணுமா? ஏன் அது எப்படி? அப்ப வந்து இத எப்படி இந்த அவேர்னஸ் வந்து எல்லார்கிட்டயும் கொண்டு போறது சார் அது? நீங்க தான் சார் சொல்லணும். நீங்கள் தம்பி சொன்ன சரி தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு 15 வயசு பிள்ளைகள், 2 பிள்ளைகள் வந்து ஏதோ வீடியோ போட்டாங்க. நான் அந்த வீடியோ பார்க்கல. ஆனால் இப்போ வந்து அது ஒரு பெரிய வைரல் ஆகிட்டுருக்கு. அதே பிள்ளைகளை வச்சு அவங்க மன்னிப்பு கேட்டு வீடியோ போட்டிருக்கு. இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு குற்றச்செயல் செய்தால் கூட அதை நீதிமன்றம் தண்டிக்க முடியாது. அதை வந்து சீர்திருத்த பள்ளிக்கு தான் அனுப்ப முடியும். ஹீனியஸ் கிரைம்ஸ் பண்ணால் கூட, மர்டர் மாதிரி பண்ணால் கூட. ஆனால் அவங்க வந்து ஏதோ இந்த போராட்டத்தில் போய் தங்களுடைய கருத்தை சொன்னதற்காக மிக நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு ஒரு அம்மா வந்து அந்த பிள்ளையோட வீட்டே காலி பண்ணிட்டு வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் வந்துருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியுதா? இப்போ இதாக பார்க்காங்களே, இது இப்படி நல்லா பார்க்குறாங்க சார். பார்த்து அந்த பயம் தான். அதனால ஒருத்தர் பேசி அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக அந்த இல்லை பாக்ஸர் தம்பி, நீங்கள் வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கான்ஸ்டியூஷன் இந்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்லுதுன்னா, கருத்துரிமை. இப்போ கூட நீதிமன்றம் சொல்லியிருக்கு, ப்ரொட்டஸ்ட் இஸ் த ஹால்மார்க் ஆஃப் டெமோக்ரஸி. அந்த உரிமை இருக்குள்ளதை ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் புரிஞ்சுக்கிடலை?
அது புரிஞ்சுக்கிறாங்க சார். ஆனா பிராக்டிகலா ரியாலிட்டியும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வந்து அந்த கேஸ்லாம் போட்டுருக்காய்ங்க. கேஸ்லாம் நாங்க எடுத்துருவோம்னு சொல்லி தான் போராட்டத்த கலைச்சாங்க. இன்னும் கேஸ் எடுக்கல. நெறைய பேர் மேல கேஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட அந்த பிரசிடென்ட்டும் வந்து சொல்லிட்டே இருக்காரு. நீங்க கேஸ் எடுக்காம இருந்தீங்கன்னா, திருப்பி நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்டின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப வாய் வார்த்தைக்கு இப்போ இந்த போராட்டத்த கலைக்கிறதுக்காக அவங்க ஒண்ணு பண்றாங்க. ரிசைன் பண்ணாங்க. அடுத்த நாள் மாலை போட்டு வரவேற்கிறாங்க. எங்களுக்கு அது அது எதுவுமே திருப்திகரமா இல்ல சார். அதுதான். இப்போ நேத்து ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா வந்து அந்த வுமென்ஸ் பாக்ஸர்லாம் வந்து அந்த ஹராஸ் பண்ணாங்க அப்படின்ற அந்த மினிஸ்டர் வந்து ரிலீஸ் பண்றாங்க அவர. ஸோ ஆமா சார். நீங்க நீங்க இது வந்து இளைஞர்களுக்கு நம்பிக்கை ஊட்டுற விதமா எங்களுக்கு ஒரு 4 வார்த்தை சொல்லணும்னு என்ன சார் சொல்றீங்க? ப்ளீஸ் சார். அரசியல் அமைப்பு சட்டம் இருக்கு சார். ஆனா வந்து எங்களுக்கு அதுல நான் பிராக்டிகலா பார்த்தீங்கன்னா வந்து, என்னதான் இவங்க வந்து அத அந்த பேப்பர்ல இருக்கு, பிராக்டிகல்ல இல்ல அப்படின்னு வந்து இளைஞர்கள் பயப்படுறாங்க. தம்பி இப்ப நான் பார்த்ததுல வந்து நீங்கள் வந்து நம்ம மக்களில் வந்து ஒரு பெரும்பான்மை மக்கள் வந்து இந்த அரசமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள், கடமைகள் போன்றவற்றை பெரிய அளவு தெரியாமல் இருக்காங்க. இந்த விழிப்புணர்வு நீங்கள் வந்து சாதாரண ஆளுங்க இல்லை, பெரிய உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட அது தெரியல. ஏன்னா பலர் வந்து பல சந்தர்ப்பங்களில் ஏதோ இறக்கப்பட்டு கொடுக்குற மாதிரி சில விஷயங்களை செய்யாங்க. அப்படி கிடையாது. உரிமை என்பது வேறு, அது இறக்கப்பட்டு செய்யாது என்பது வேறு. இது உரிமை. இந்த கான்ஸ்டியூஷன் ரைட்ஸை பற்றி இன்னும் நீங்கள் எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கணும். அந்த அந்த உரிமையோடு நீங்கள் பேசணும். அதுக்கு இப்போ நாங்கள் அதை வழிவகுக்கணுன்ற எண்ணத்தில் தான் நாங்கள் வந்து இந்த கான்ஃபரன்ஸை நாங்கள் பண்ணோம். ஏன்னா அரசமைப்பு சட்டம் அதனுடைய விளிமியங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பெரும்பான்மை மக்கள் வந்து இது விரும்பக்கூடிய மக்கள் தான். ஏன்னா அவங்களுக்கு அமைதியாக வாழணும், ஒரு நல்ல வளர்ச்சியை காணணுன்ற எண்ணத்தில் தான் இருக்கேன். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜென்சி போராட்டம் எப்படி வந்துன்னு பார்த்தா, ஒரு லைனில் சொல்லுங்கன்னு என்னட்ட கேட்ட நான் சொல்லுவேன், அந்த யூத்தினுடைய ஆம்பிஷன்ஸ் அண்ட் ஆஸ்பிரேஷன்ஸ், அவங்களுடைய விருப்பங்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்புகள் போன்றவையெல்லாம் நடக்கலன்னு விரக்தியை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அவற்றை சீர் செய்வதற்கான முயற்சிகளில் இறங்குவது தான் ஒரு சரியான இதாக இருக்கும். அது நிச்சயமாக இப்படி டயலாகில் தான் முடியும். இப்படி அவர்களோடு பேசி அவர்களோடு கலந்து செய்து தான் முடியும். அந்த முன்னெடுப்பாகத்தான் நாங்கள் வந்து இன்றைக்கி சிறுபான்மை மக்கள், விளிம்புநிலை மக்கள், பாதிக்கக்கூடிய மக்கள், அவங்களுக்கு நம்ம வந்து இந்த அரசமைப்பு சட்டத்தின் விளிமியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற மக்கள் துணை நிற்கணும்னு சொல்லி தான் அதை காட்டுகின்ற ஒரு மாநாடாகத்தான் இந்த மாநாட்டை நாங்கள் நடத்த தீர்மானிச்சிருக்கோம். நீங்கள் யூத்தெல்லாம் வாங்க தம்பி, எல்லாருமே வாங்க. கண்டிப்பாக சார். நாங்களும் இது ஷேர் பண்ணுறோம். 21 ஆகஸ்ட். சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ உங்களை நம்பி நாங்கள் போராட்டத்துக்கு வரோம், வந்து எல்லாம் ஆவேசமாக அது இதுன்னு பண்ணி எல்லாம் பேசிட்டு மாநாட்டிலலாம் கலந்து முடிச்சுட்டு போனால் நைட்டு வந்து போலீஸ் எங்கே தானே அடிக்கிறாங்க, இல்லை தனியாக வந்து எங்கள் மேலே தானே வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதுவும் எந்த கட்சியாக இருந்தாலும் சார், இங்கே இந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சியாக இருந்தாலும் இங்கே வந்து வந்து தனியாக வந்து நோட் பண்ணி வச்சு அரெஸ்ட் பண்ணுறது, இல்லை ஏதாவது கோச்சம் எழுப்புனா வந்து அடிச்சுட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயம்லாம் மாட்டுக்கிறாங்களே. ஸோ உங்களை நம்பி நாங்கள் ஏன் வந்து நாங்கள் பலியாடா மாட்டணுமா அதில்? தம்பி இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ஒன்றா புரிஞ்சுடுங்க, இப்படிப்பட்ட அநீதிகள் நம்முடைய வாய்ஸ் அவுட் பண்ண சமயத்தில், நம்முடைய கருத்து சொல்ல சமயத்தில் அடக்குமுறை பண்ணுவதற்கு அரசமைப்பு சட்டத்தில் இடம் இருக்கான்னா இல்லை. இந்த ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய மோடி அவர்கள் தொடங்கி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கக்கூடியனா நீங்கள் எல்லாருமே இந்த அரசமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டவர்கள் தான். இப்போ இவங்க அடித்தாலும் அடிப்பட்டவர்கள் நீதி கெட்டு போகிறதோ, இல்லாட்ட அடித்தவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதோ எல்லாமே அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது தான். அரசமைப்பு சட்டம் ஒரு ஃப்ரீயாக ஒரு நியாயமான முறையில் செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இந்த நாட்டில் இருந்துன்னா கண்டிப்பாக சட்டத்துக்கு முன்னாடி இப்படிப்பட்டவர்கள் தப்ப முடியாது. மக்கள் தங்களுடைய உரிமைகளை அவங்க தொடர்ந்து நிலைநாட்ட முடியும். அதனால தான் நம்ம வந்து அரசமைப்பு சட்டம் சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே நாங்கள் வந்து பண்ணிட்டு இருப்போம். எனக்கு பொது வாழ்க்கையே 45 ஆண்டுகளுக்கு மேலே ஆகிட்டு, பல முறை டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து சேர்மனாக, இன்னும் பல்வேறு பொறுப்புகளில், சட்டமன்ற உறுப்பினர்களாக 2 தடவை, ஒரு முறை அமைச்சராக எல்லாமே இருந்து அந்த பொறுப்புகளை பார்த்துட்டோம். ஆனால் நம்ம காலத்துக்கு பிறகு நம்ம பிள்ளைகள், நீங்கள் எல்லாம் உள்ளிட்ட இந்த சமூகம் ஒரு ஒரு நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலில் சுத்தமான காற்று, சுத்தமான குடிநீர், இதெல்லாம் நம்ம உரிமைகள். இன்றைக்கி அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்ருக்கு. அப்போ இவையெல்லாம் பெற்று அமைதியாக ஜாதி மதம் இந்த குப்பையெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு வாழணும். அதற்கு நமக்கு கிடைச்சக்கூடிய ஒரே வாய்ப்பு நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த அற்புதமான அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது தான். அந்த உணர்வில் தான் நம்முடைய உரிமை, போராடுகின்ற நம்ம உரிமையோடு நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாநாட்டுக்கு வரலாம். இது போராட்டம் இல்லை, இது மாநாடு, கோரிக்கை மாநாடு. நமது கோரிக்கை மாநாட்டை தான் வைக்கும். இது நந்தனத்தில் 21ஆம் தேதி மாலை 4 மணிக்கு
இந்த ஒய்எம்சிஏ திடல் சென்னையில் நடைபெறுகிறது. தயவுசெய்து வாங்க தம்பி. சார் ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலி என்னன்னா, நாங்களே கோவத்தில் தான் வந்தோம். ஓகேவா? எல்லார் மேலேயும் கோவமாக தான் இருக்குது. வந்து நாங்களே உங்ககிட்ட எவ்வளோ கேள்வி வந்து கேட்டிருக்கேன். பட் இருந்தாலும் வந்து நான் சொல்கிறேன் சார், எனக்கு வந்து டிஎம்கே மேலேயோ இல்லைனா வந்து எந்த கட்சி மேலேயும் பெருசாக நம்பிக்கைலாம் வந்து இல்லை. பட் நீங்கள் ஜென்யூனாக நான் சொல்கிறேன், நீங்கள் உட்கார வச்சு எங்களை வந்து நல்ல கேள்வி கேட்டு அதுக்கு பொறுமையாக வந்து பதில் சொன்னீங்க. இதுதான் எதிர்பார்க்குறோம், வேறு எதுவுமே இல்லை. இப்போது ஹாய் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்களே சார், ஃப்ரெண்ட்ஸ்னால் ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணும், ஒருத்தர்கிட்ட வந்து போய் பேசணும். அதுதான் சார் நார்மலாக இங்கே இருக்க இளைஞர்கள் எல்லாமே அதுதான் சார் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சாலே இங்கே இருக்க பிரச்சனைகள் வந்து முக்கால்வாசி வந்து சரியாயிடும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அந்த விதத்தில் நீங்கள் செஞ்ச இந்த விஷயத்தை நான் வந்து பாராட்டுறேன். உண்மையிலேயே மனசுக்கு வந்து ஒரு மாதிரி ஆறுதலாக தான் சார் இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி. ஆக்சுவலாக இந்த மாதிரி நல்லவர்கள்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ரெக்கக்னிஷன் கிடைக்கணும்னு நினைக்கிறோம் சார். தம்பி, இதுதான் வந்து டெமோக்ரஸி இப்படி தான் இருக்கணும். அதான் நாங்கள் விரும்புவோம். அதுக்கு மட்டும் தான் நாங்கள் எல்லாம் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். நிச்சயமா சார். தேங்க்யூ. நன்றி தம்பி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க.